கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. க்ளோ அண்ட் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முந்தைய தினங்களில் விசுவாசம் என்றால் என்னன்னு பார்த்தோம். growing in faith, விசுவாசத்தில் வளருதல் என்றால் என்ன என்று பார்த்தோம். faith through trials பார்த்தோம், சோதனைகளின் வழியாய் விசுவாசம் என்றதை பார்த்தோம். அண்ட் faith in action, செயல்களில் வெளிப்படும் விசுவாசம் பார்த்தோம். faith in God's character பார்த்தோம், தேவனுடைய குணாதிசயத்தின் மேல் விசுவாசம்ங்கிறத பார்த்தோம். அண்ட் விசுவாசத்தில் நடப்பது, வாக்கிங் பை ஃபெய்த் பார்த்தோம். சோ இன்னைக்கான தலைப்பு என்னவென்றால் faith that moves mountain, மலைகளை தகர்க்கும் விசுவாசம். வாசிப்போம். மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடுகு விதையான விசுவாசம் அப்படி என்றால் என்ன? கடுகு விதை எப்படி இருக்கும்னா ஒரு சின்னதா இருக்கும் இல்லையா, ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா அது பெரிய மரமாய் வளர்ந்து நிற்கும். அது போல நம்மளுடைய விசுவாசம் சின்னதா இருந்தாலும் அது ரொம்ப உண்மையான விசுவாசமா இருக்கும். சின்னதா இருந்தாலும் அது உண்மையான விசுவாசமா இருக்கணும். அப்படி இருந்தா தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். சோ மலைங்கிறது மவுண்டெயினை மட்டும் குறிக்கிறது அல்ல. நம்மளுடைய பிரச்சனைகள், மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற கடன் பிரச்சனைகள், மலை போன்ற வியாதிகள், இது எல்லாமே தான் குறிக்கிறது. சோ நம்மளுடைய விசுவாசம் உண்மையானதாய், கடுகத்தனையாய் உண்மையானதா இருந்தா அந்த மலை போன்ற பிரச்சனைகளை தகர்த்தறியப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சோ நெக்ஸ்ட் ஜெபத்தில் விசுவாசம், praying with faith. சோ வாசிப்போம். மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சோ நாம ஜெபம் பண்ணும் போது எவைகளெல்லாம் கேட்டுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஜெபங்கிறது என்ன? ஸ்பீக்கிங் வித் காட். நம்ம கடவுள் இடத்துல பேசுறோம். நம்மளுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட சொல்லுவோம். அவங்களால இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ இல்லையோ அவங்க கிட்ட இருந்து ஒரு 4 வார்த்தை ஆறுதலா வராதான்னு சொல்லிதான் நம்ம கேட்போம், பேசுவோம் இல்லையா, நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். சோ மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டா என்னுடைய பாரம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி நினைப்போம். ஆனா அதை விட வல்லமை உள்ளவர் நம்ம ஆண்டவர். அவரிடத்துல நம்மளுடைய விண்ணப்பங்களையும் நம்மளுடைய பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும் போது அவர் கண்டிப்பா அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுப்பாருன்னு விசுவசிக்கணும்னு சொல்றாரு. ஜெபத்துல நீங்க எதெல்லாம் கேட்பீங்களோ அதை பெற்றுக்கொண்டோன்னு விசுவசிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. சோ ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் நடக்குமோ நடக்காதோ, ஏதோ எனக்கு தோணுதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இல்ல, கண்டிப்பா நடக்கும். ஆண்டவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் எனக்கு கண்டிப்பா செய்வாருங்கிறதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்துல ஒரு நபர், ஒரு பெண், அன்னாளுங்கிற ஒரு பெண் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். அவளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்து? விசுவாச உள்ள ஜெபமா இருந்தது. அவளுடைய பிரச்சனை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அவ அநேக நாள், அநேக வருஷம் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டா. அப்போ மனுஷங்க கிட்ட போய் எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லி யார்கிட்டயும் போய் இந்த வேதனையே ஷேர் பண்ணிக்கல. யார்கிட்டயா சொன்னா என்னுடைய வேதனை ஆறும், என்னுடைய பாரம் குறையும் அப்படின்னு சொல்லி நினைக்காம ஆண்டவரோட ஆலயத்துல போய் தன்னுடைய இதயத்தை ஊற்றினா. இதயத்துல இருந்து அவளுடைய ஜெபம் புறப்பட்டு போய் ஆண்டவர்கிட்ட எல்லா வழிகளையும், அவளுடைய வழிகளையும், அவளுடைய எல்லா பிரச்சனைகளையும், அவமானங்களையும் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட ஊற்றினா. சோ ஊற்றினதுக்கு அப்புறமா ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனையும் செய்கிறார். எனக்கு நீங்க இந்த பிள்ளையை கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே நான் உங்களுக்காகவே வளர்ப்பேன், உங்க ஊழியக்காரனா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனையும் பண்ணுகிறார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டுட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிய கொடுத்தார். நம்மளுடைய ஜெபம் அப்படிப்பட்டதா இருக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மளோட இடைப்படுகிறார். நம்ம மற்றவர்கள் கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி ஆதரவு கிடைக்குமா, ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது அல்ல. ஆண்டவர்கிட்ட எல்லா பிரச்சனைகளையும் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல இடைப்படுகிறார் இன்றைக்கு. நெக்ஸ்ட் என்னவென்றால் விசுவாசத்தின் மூலம் அற்புதங்கள், miracles through faith.
சோ இதுல 3 விதமான விசுவாசத்தை நம்ம பார்க்க போறோம். பைபிள் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பர்சன் என்னன்னா பிளைண்ட் பர்த்திமேயு, குருடனா இருக்கக்கூடிய பர்த்திமேயு. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். எரிகோ நகரத்துல குருடனா இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார் இந்த பர்த்திமேயு. சோ இயேசுவோட மகத்துவங்களையும் அவர் செய்கிற அற்புதங்களையும் அவர் கேட்டிருப்பார். கேட்டிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போனா அவரிடத்துல நான் போனேன்னா கண்டிப்பா எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. சோ ஏசப்பா அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது கூப்பிடுறாரு, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி கத்தி கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனே ஏசப்பா அவங்களோட சீஷர்கள் எல்லாம் கூப்பிடு, அந்த மகனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஏசப்பா கேட்கிறாரு. கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவரே நான் பார்வையடையணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பர்த்திமேயு சொல்கிறார். ஏசப்பாவும் உன் விசுவாசப்படி ஆக கடவுதுன்னு சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறார். மகனும் பார்வையடைகிறார். இது ஒரு டைப் ஆஃப் விசுவாசம். சோ விசுவாசத்தின் வெளிப்பாடு என்னது? நம்ம ஜெபத்துல ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்தரி கூப்பிடும் போது ஆண்டவரோட வல்லமை நம்ம இடத்துல புறப்படுது. செகண்ட் பர்சன் என்னன்னா women with the issue of blood. சோ இரத்தப்போக்குடைய பெண், அந்த பெண்ணோட கதையை நமக்கு தெரியும். 12 வருஷமா மிகுந்த இரத்தப்போக்கினால் அவதிப்படுகிற ஒரு பெண். அவ நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போனா, நிறைய பணம் செலவழிச்சா, எங்கேயுமே சுகம் கிடைக்கல. அவ உடம்புல இருந்து இரத்தப்போக்கு 12 வருஷமாய் போய்கிட்டேதான் இருக்கு. ஆண்டவருடைய மகத்துவங்களை அவ அறிந்து கொள்ளுகிறார். அப்ப மனசுக்குள்ள நினைக்கிறா, இயேசுவானவருடைய ஆடையின் நுனியை நான் தொட்டுட்டேன்னா கூட எனக்கு போதும், நான் சுத்தமாயிடுவேன், நான் சுத்தமாகிடுவேன், சுகமாயிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. மனசுக்குள்ள அப்படி நினைக்கிறா. சோ அந்த ஏசப்பா அந்த டைம்ல கிராஸ் பண்ணும்போது நிறைய கூட்டமா இருந்தது. கூட்டமா இருக்கும்போது மனுஷர்கள் எல்லாம் நெருக்கி கொண்டுதான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மகளும் ஆண்டவருடைய ஆடைய நுனிய தொட்டுட்டா. தொட்டதுக்கு அப்புறமா ஆண்டவர் தன்னுடைய சீஷர் கிட்ட கேட்கிறாரு, என்னை யாரோ தொட்டாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யார் என்ன தொட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சீஷர்கள் கேட்கிறாங்க, இவ்வளவு கூட்டமா நெருக்கி கொண்டு இருக்கும் போது எப்படி ஆண்டவரே எப்படி கேட்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, என்னுடைய வல்லமை புறப்பட்டு போச்சே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா இந்த மகள் வருகிறா. வந்து பயத்தோடவும் நடுக்கத்தோடவும் வருகிறா. வந்து நான் தான் ஆண்டவரே தொட்டேன், சோ அவளுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லுகிறார். வாசிப்போம். மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சோ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இது செகண்ட் டைப் ஆஃப் விசுவாசம். அவரோட ஆடையின் நுனியை தொட்டாகிலும் நான் சுகமாயிருவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. மனசுல நினைச்ச உடனே ஆண்டவரோட ஆடை நுனியை தொடுகிறா. அற்புதம். தேர்ட் பர்சன் கானானிய ஸ்திரீ. வாசிப்போம். மார்க் 7வது அதிகாரம் 27வது வசனம் தொடங்கி 30 வசனம் வரை. அந்த ஸ்திரீ சீரோபெனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். சோ இந்த வசனத்துல ஒரு ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசினால் அவதிப்படுகிறா, ஆண்டவரே சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லுகிறார். அந்த ஸ்திரீ அதை கேட்ட உடனே அவமானப்படுத்தினதா நினைக்கல, வேதனைப்படவும் இல்ல. மறுபடியும் அவ என்ன சொல்லுகிறார் என்றால், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். சோ அவ சொல்லுகிறா, மெய்தான் ஆண்டவரே, மேஜையில கீழே இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் எதெல்லாம் கீழே போட்டாங்களோ அதெல்லாம் சாப்பிடுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறார். இத கேட்டதுக்கு அப்புறமா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். இந்த வார்த்தையை அந்த மகளிடத்துல இருந்து கேட்டதுக்கு அப்புறமா ஆண்டவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுகிறார். ஏன்னா நான் அப்படியா பிள்ளைகளுக்கு கொடுக்கறத நாய்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் கூட கேட்டதுக்கு அப்புறமும் கூட மகள் விசுவாசத்தை விடலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார்.
சோ நாம கூட நிறைய நேரத்துல ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்பட்டிருப்போம். நான் கூட நிறைய டைம்ல என் ஜெபத்துக்கு பதிலே கிடைச்சது இல்ல. நிறைய வேதனைப்படுவேன். ஆண்டவருக்கு என்ன பிடிக்கலையோ, ஆண்டவருக்கு என்ன விரும்பலையோ அப்படின்னு கூட நான் நினைப்பேன். என்னை இக்னோர் பண்ணிட்டாரோ அப்படின்னு கூட நிறைய நாள் அழுதது உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன விடல. நான் அவரை விசுவசித்தேன்னு சொல்றதுக்கு பதிலா அவர் என்ன விடலைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் என்ன எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவரையே நான் அண்டிக் கொள்ற அளவுக்கு தான் என்னை நடத்தி கொண்டு போனார். சோதனைகள் பல இருந்தது, பிரச்சனைகள் பல இருந்தது, எண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனா ஆண்டவரை இறுகி பற்றிக்கொள் ஒவ்வொரு சோதனைகளையும் ஆண்டவரையே இறுகி பற்றி கொள்ளுகிற அளவுக்கு தான் என்னை நடத்தினார். ஏன்னா எனக்கு வேற கதி இல்ல. நமக்கு யாருக்கு வேற கதியே கிடையாது இல்லையா? ஆண்டவரை தவிர வேற கதியே கிடையாது இல்லையா? ஆண்டவரையே பற்றி கொண்ட இப்போ உங்களுக்கு சாட்சியா நான் நிறுத்துறேன். அதே போலதான் உங்களையும் இதே மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கலாம். ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். உங்களுக்கு பதில் இனிஷியலா கிடைக்காம இருக்கலாம், ஆனா ஃபைனலா உங்களை மகிமைப்படுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை விட்டு விலகிடாதீங்க. ஆண்டவர் மேல அதிக விசுவாசமா இருங்க. உங்களை கொண்டு மகத்துவமான காரியங்களை செய்வார். மலைகளை பெயர்க்கத்தக்கதான அற்புதங்களை உங்களை கொண்டு செய்வார். மலைகள் போல பிரச்சனைகள், வியாதிகள், பிசாசின் பிடிகள், பில்லிசுன்ய கட்டுகள், மந்திர தந்திரங்கள்னு சொல்லி அநேக போராட்டங்கள் இருக்கலாம். அது எல்லாவற்றையும் துரத்தி அடிக்கிற அளவுக்கு உங்களை பெரிய ஆளாய் மாற்றுவார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. 3 விதமான விசுவாசத்தை நாம பார்த்தோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி உறக்க சத்தமிட்டு கூப்பிட்ட பர்தேமைய பார்த்தோம். தன் ஆண்டவரின் ஆடை நுனிய தொட்டாகிலும் நான் சொஸ்தமாவேன்னு சொல்லி விசுவாசத்தோட ஆண்டவரோட தேடி ஓடி போய் ஆண்டவரோட ஆடை நுனிய தொட்ட மகளின் விசுவாசத்தை பார்த்தோம். கடைசிய கானானிய ஸ்திரீயோட விசுவாசத்தையும் பார்த்தோம். தன் ஆண்டவர் இக்னோர் பண்ணிட்டாருன்னு நினைக்காம, ஆண்டவர் எப்படியாவது அற்புதம் செய்தா போதும், ஆண்டவரால மட்டும்தான் இந்த அற்புதங்கள் செய்ய முடியும்னு சொல்லி விசுவாசித்து அவரையே பின்தொடர்ந்து போனார். 3 காரியங்களையும் விசுவாசம் மட்டுமே ஜெயிச்சுச்சு. அது எல்லாமே நமக்கு ஒரு பாடமா இருக்குது இல்லையா? நம்ம சோர்ந்து போகலாம் விசுவாசத்துல. நமக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போவோம். அதே அநேக நேரங்கள்ல சோர்ந்து போவோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்மள பூஸ்டப் பண்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்க உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வரும், உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய நாட்கள் வரும். விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதிருங்க. ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பாமை துதிக்கிற எங்க 2 3 பேர் நாமத்தை நிமித்தம் கூடியிருக்கிறார்களோ அங்க நான் வாசம் செய்வேன்னு சொன்னீங்களே அப்பா. இந்த நேரத்துல நீங்க எங்களோட இடைபடுவதை நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே. அப்பா உங்க பிரசன்ஸ நாங்க உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கும் கூட ஆண்டவரே அத்தனையான விசுவாசத்தினால ஆண்டவரே மலையை பார்த்து பெயர்ந்து போனால் அது பெயர்ந்து போகும்னு சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம்னு சொல்லி ஆண்டவர் அந்த தலைப்புல எங்களோட கூட இடைப்பட்டீங்களே கர்த்தாவே. அப்பாமை துதிக்கிற அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்க ஒவ்வொருவருக்குள்ளயும் வைக்கும்படியாய் செபிக்கிற ஆண்டவரை. அப்பா எங்களுடைய ஜபத்துக்கு நீங்க பதில் கொடுக்க லேட் ஆனாலும் கர்த்தாவே அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரை. கண்டிப்பான மகிமையான கிரியைகளை நீங்க செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரை. மலைகளை பெயர்க்கத்தக்கதான ஆண்டவரை அந்த விசுவாசத்தை ஒவ்வொருவருக்குள்ளயும் வையுங்க ஆண்டவரை. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிற மலைகள் போல இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவரே, தோல்விகள், போராட்டங்கள், பில்லிசூனிய கட்டுகள், பிசாசன் தந்திரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படுவதாக. அப்பா உங்க அன்பு கிரியை செய்யட்டும், அப்பா உங்க மகிமை கிரியை செய்யட்டும். ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேர ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.